அமைச்சர் மூர்த்தியை வீழ்த்த பாஜக வியூகம், களமிறக்கப்பட்ட முக்கிய புள்ளி. கதி கலங்கி நிற்கும் மதுரை திமுக. மதுரை திமுகவை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் அமைச்சர் மூர்த்தியை வரும் சட்டசபை தேர்தலில் வீழ்த்த பாஜக தலைமை பக்காவா ஸ்கெட்ச் போட்டு அரசியல் நகர்வுகளை நகர்த்தி வருகிறது. கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் மதுரையில் உள்ள மொத்தம் 10 தொகுதிகளில் அதிமுக கூட்டணி 5 தொகுதிகள், திமுக கூட்டணி 5 தொகுதி என சமநிலையில் இருந்தது. ஆனால் இம்முறை மதுரையில் உள்ள 10க்கு 10 தொகுதியை வென்று காட்டுவோம் என திமுக சார்பில் களம் இறக்கப்பட்டுள்ளார் அமைச்சர் மூர்த்தி. ஆனால் தற்பொழுது அவருடைய சொந்த தொகுதியான மதுரை கிழக்கு தொகுதியில் அமைச்சர் மூர்த்தி வெற்றி பெறுவாரா என்கிற சந்தேகம் எழுந்துள்ளது. முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் மதுரை மேற்கு தொகுதி கடந்த 25 வருடமாக அதிமுக கைவசம் இருக்கும். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக மதுரை மேற்கு தொகுதியை இம்முறை திமுக கைப்பற்றியே தீருவோம் என மேற்கு தொகுதியில் பரிசு மலைகளை அள்ளி குவித்து வருகிறார் அமைச்சர் மூர்த்தி. இந்த நிலையில் மேற்கு தொகுதியை திமுக கைப்பற்றுவது இருக்கட்டும், தற்பொழுது கைவசம் இருக்கும் அமைச்சர் மூர்த்தியின் மதுரை கிழக்கு தொகுதியே கைவிட்டு போகும் சூழலை பாஜக உருவாக்கியிருக்கிறது. மதுரை கிழக்கு தொகுதி தேர்தல் பொறுப்பாளராக சமீபத்தில் நியமிக்கப்பட்டவர் பாஜகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகி ராஜா ரவிபாலா. இவர் கடந்த சில வருடங்களாகவே அமைச்சர் மூர்த்தியை 2026 சட்டசபை தேர்தலில் வீழ்த்தி வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என களத்தில் இறங்கி வேலை செய்து வருகிறார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பே சிந்தனையாளர் கூட்டம் என அனைத்து சமுதாய தலைவர்களையும் ஒருங்கிணைத்து மதுரையில் மிகப்பெரிய கூட்டம் ஒன்றை நடத்திய மதுரை பாஜகவின் முக்கிய தலைவர் ரவிபாலா, தேசிய சிந்தனை கொண்ட அனைத்து சமூக தலைவர்களும் அமைச்சர் மூர்த்திக்கு எதிராக கைகோர்த்து தேசியத்தின் பக்கம் நின்று அமைச்சர் மூர்த்தியை வரும் 2026 சட்டசபை தேர்தலில் வீழ்த்த வேண்டும் என மிகப்பெரிய கூட்டம் ஒன்றை ராஜா ரவிபாலா நடத்திய கூட்டம் மதுரை அரசியலின் திருப்பு முனை என்றே சொல்லலாம். மேலும் தொடர்ந்து அமைச்சர் மூர்த்திக்கு எதிரான ராஜா ரவிபாலா அரசியல் நகர்வுகள் அனைத்தும் பாஜக தலைமையின் பாராட்டுக்கு உள்ளது என்கின்ற தகவலும் வெளியானது. அந்த வகையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்தந்த மாவட்ட திமுக அமைச்சரின் சட்டமன்ற தொகுதியை குறிவைத்து ஆட்களை தேர்வு செய்து சம்பந்தப்பட்ட அமைச்சரின் சட்டமன்ற தொகுதியின் பொறுப்பாளராக நியமித்து வருகிறது பாஜக தலைமை. அந்த வகையில் அமைச்சர் மூர்த்தி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் மதுரை கிழக்கு தொகுதியின் பொறுப்பாளராக ராஜா ரவிபாலாவை பாஜக தலைமை நியமித்துள்ளது பாஜக தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தி ஒன்றியம் மற்றும் கிளை வாரியாக உற்சாகத்துடன் அமைச்சர் மூர்த்தியை வீழ்த்தியே தீருவோம் என களப்பணியை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். மேலும் ஏற்கனவே திமுக மீது மக்கள் கடும் அதிருப்தியில் இருந்து வரும் நிலையில் அந்த அதிருப்தியை வாக்குகளாக முழுமையாக அறுவடை செய்யும் விதத்தில் அமைந்துள்ளது பாஜக நியமித்துள்ள சட்டமன்ற பொறுப்பாளர்கள் நியமனம். மேலும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தனித்து போட்டியிட்டு மதுரையில் 20% வாக்குகளை நிரூபித்த நிலையில் தற்பொழுது அதிமுகவுடன் கூட்டணி அமைத்துள்ளது அமைச்சர் மூர்த்திக்கு மிகப்பெரிய சவாலாக 2026 சட்டசபை தேர்தல் அமைந்துள்ளது.